இப்படி பாட்டி பயங்கர கோபத்துல பேசும்போது பாட்டி செத்த அமைதியாருங்க, நாங்க கொஞ்சம் கவுண்டருக்குள்ள போயிட்டு வரோம்னா கவுண்டருக்குள்ள போனா அங்க ஒரு ஐயா இந்த விட கடுமையான கோபத்துல இருக்காரு. ஐயா, நான் உருவாக்கின கட்சியில எனக்கு எதிராக நீங்க செயல்பட்டுக்கிட்டு என்னைய நீயா நானானு போட்டி ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. நான் என்ன சொன்னேன்? தம்பிக்கு திறமை பத்தல, வளர்த்துக்கன்னு சொன்னேன். என் கூட இருந்து வளர்த்துக்க வேண்டியதானே? அதை விட்டுப்புட்டு நான் உருவாக்கின கடா என் மாரில முட்டுடா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு அவரு ஏகத்துக்கு கோபத்துல பொங்குறாருங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் தொடங்கிய 34 அமைப்புகள், அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அடடா, இதுதான் தலைவிதி என்பதோ? இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை வளர்ப்பது, அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான். ஏதோ யாருக்கு நேரம் சரி இல்லையோ, இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாரென கூறினேன். ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்கிறார்.